ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி தான். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த உளுத்தம்பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டால் போதும். இது ஒரு பச்சை வேர்க்கடலை தான் இது, அதனால் இப்போவே போட்டுக்கிறேன். நீங்கள் வறுத்தது பச்சை வேர்க்கடலை சாப்பிடாத, வறுத்ததுன்னா அப்புறம் லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். பச்சை வேர்க்கடலைனால நான் இப்போவே போட்டு வறுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா இது சிவந்து வரட்டும். வேர்க்கடலை ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு தேவைன்னா வேர்க்கடலை டேஸ்ட்டு வேணும் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா உளுத்தம்பருப்பே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வதங்கின உடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது இந்த மிளகாய், அதனால் 5 சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு 10-15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா பசங்க நகர்த்தி வச்சுருவாங்க தாளிக்க போட்டால், அதனால் இப்போவே கொஞ்சம் போட்டு. ஆமாம், ராஜசஞ்சிரம் தெரிஞ்சு போச்சு இந்த சீக்ரெட்டு. உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க கருவேப்பிலை. நான் எப்பயுமே எல்லா சட்னிக்குமே கருவேப்பிலை சேர்த்துருவேன். ஏன்னா அப்படியே எடுத்து வைக்கிறாங்க பசங்கன்னு சொல்லிட்டு நான் சேர்த்துருவேன். எங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தது, அதனால் அது ஒன்று சேர்த்துக்கிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வதங்கிறதுக்கு. தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு, பாதி அளவுக்கு வதங்கிருக்கு. இப்போவே ஒரு 8 தக்காளி, ரொம்ப சின்னதாக இருந்ததால் நான் ஒரு 8 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சட்னி எவ்வளோ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது நல்லா வதங்கட்டும். இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக தீ வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வதங்கத்தில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது நல்லா ஆறிச்சு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை. சாச்சுங்க, தாளிப்பு கொடுத்துருக்கேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை கொஞ்சமாக தாளித்து போட்டு இதோட சேர்த்துப்பேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் தோசையோடு தான் சாப்பிட போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.